தளபதியை விமர்சனம் பண்ண அண்ணாமலையை விமர்சிக்கல. பொதுச் செயலாளரை விமர்சனம் பண்ண அண்ணாமலையை பொதுச் செயலாளர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நீ ஒரு கவுன்சிலர் கூட ஆகாதவர், அப்ப தலைவர் கட்சியா இல்ல பொதுச் செயலாளர் கட்சியா? அந்த 15 லட்சம் குறித்து பேசினாரு. இவருக்கு மாவட்ட செயலாளர் வாங்கிட்டு ஒரு 2-3 நாள்ல இவர் ஒரு நிர்வாகி கூட்டம் வைக்கிறார். வைக்கக்குள்ள நீங்க நகர செயலாளர் இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. சரிங்கன்னு சொல்றேன். உடனே அப்புறம் திருப்பி அவரே 3ஆ பிரிக்கணும் அப்படின்றாரு. 3ஆ பிரிக்கக்குள்ளதான் எனக்கு 3ஆ வேணான்னு சொல்லக்குள்ள 2026 தளபதி சந்திக்கிறவரை எனக்கு எந்த பதவியும் வேணாம். தளபதிக்கோசரம் உண்மையா உயிரை கொடுத்து நான் வேலை செய்யறேன். தளபதி யாரை கை காட்டுறாரோ அவங்களுக்கு நான் வேலை செய்யறேன். 2026க்கு பிறகு எங்க தகுதியை பார்த்துட்டு தளபதியே எங்களுக்கு பதவி கொடுக்கும். அது வரைய நான் பதவி கேட்க மாட்டேன். ஆனா என்னை நம்பி வந்த கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பதவி கொடுக்கும். ஆதவர்ஜனா சொல்றாரு, நீங்க எல்லாம் ரெடியா இருங்க பெரிய போராட்டத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. போராட்டத்துக்கு எஃப்ஐஆர் போடுவாங்க அப்படிங்கறது அவரே சொல்றாரு. ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தை கூட்டு நீங்க எல்லாத்து மேலே வழக்கு வாங்கி தர போறீங்களா? நான் இதை சொன்னேன்னா நான் திமுக காரன்னு சொல்லுவாங்க. இப்போ திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குற்றம் சொல்கிறதுக்குனே ஒரு டீம் போட்டு வச்சுருப்பாங்க. டிகேஎஸ் இளங்கோவன், ஆர்எஸ் பாரதி, இவங்கள மாரி கொஞ்சம் ஒரு டீமை போட்டு வச்சு ஏதாவது வேறு மாவட்டத்தில் பிரச்சனைனா அவங்கள்ட்ட போய் முறையிடலாம். இங்கே யாருமே இல்லையே, யார்கிட்ட போய் முறையிடுறது? நான் கூட உங்களை தவிர்க்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல சூழ்நிலை என்னால் முடியல, தவிர்க்கிறேன்னா நான் மறுநாள் உங்கள்கிட்ட பேசலாம். ஸ்டேஜ் ஏறக்குள்ளே அங்கே ஒருத்தர் 1000 பேரோட நிற்கிறான்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஒரு வாரம் கழிச்சு கூப்பிட்டுருக்கலாம். நீ எதுவும் மனசில் வச்சுக்காத, அன்னைக்கு சூழ்நிலை, நான் வேற வழியாக போக வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அவர் வேணும்னே திட்டமிட்டு தவிர்க்கிற மாதிரி தான் தெரியுது சார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு இளைஞர் பட்டாளத்தோட தான் கட்சி ஆரம்பித்தார். அதே மாதிரி தான் இன்றைக்கி தளபதி விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது இவங்களுக்கு அனுபவம், பிள்ளைங்களுக்கு அனுபவம் தான் இல்லையே தவிர எல்லாருமே ஒவ்வொருத்தவரும் 10 தளபதிக்கு சமம். எந்த கட்சியிலேருந்து வருவாங்க? நீங்கள் எல்லா கட்சியிலேருந்து வருவாங்க சார். மாவட்ட லெவலில் பொறுப்பாளர், மாவட்ட லெவலில் பொறுப்பாளர் வருவாங்க. எக்ஸ்எம்எல்ஏ நிறைய பேர் வரதான் போகிறாங்க. ஒன்றிய பொறுப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் வரதான் போகிறாங்க. நானே நிறைய பேரை கூப்பிட்டு வருவேன் சார். பனையை விட்டு வெளியே வரலன்னு சொல்கிற அறிவாளிகளுக்கு ஒரு பதில் சொல்லட்டுமா? என் தலைவர் ஒரு 1/2 மணி நேரம் ரோட்டில் நடக்க விடுறோம், 1/2 மணி நேரம் ரோட்டில் நடக்க விடுறோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? மொத்த போலீஸும் எங்கள் பின்னாடி தான் நிற்கணும். ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு சிறப்பு நேர்காணல். தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து திரு கில்லி சுகர்ணா இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய கட்சி குறித்து பல்வேறு இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள், குறிப்பாக 17 தீர்மானங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் தாவேக்கால எப்போ சேர்ந்தீங்க? தாவேக்காவினுடைய உங்கள் பயணம் எப்படி துவங்குது? நான் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2004 கில்லி படம் வருது சார். 2004 கில்லி படம் வரக்குள்ள அப்போ நல்லா நான் ஒர்க் பண்ணதை வச்சு அப்போ நான் மன்றத்தில் இருந்தேன். எஸ்எஸ்சி அப்பா எனக்கு கில்லின் பேர் வச்சார். ஓ சரி, கில்லின் பேர் வச்சார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்னை எங்கள் விழுப்புரத்துடைய அமைச்சர் பையன் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டு சார். அப்போ அவர் மேலே ஒரு ஈர்ப்பில் நான் திமுகவுக்கு போகிறேன்னு சொல்லி அப்பாட்ட சொல்லிட்டு தான் நான் போகிறேன். போடா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு. அங்கே போய் நல்லா ஒர்க் பண்ணக்குள்ளே என்னுடைய ஒர்க்கை பார்த்துட்டு எனக்கு நகரமன்ற உறுப்பினர் சீட்டு கொடுக்குறாங்க. 2006 நகரமன்ற உறுப்பினர் சீட்டு கொடுக்கல நான் ஜெயிச்சிடறேன் சார். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே தளபதி நடித்த படம் கில்லின்ற பேர் தாங்கி தமிழ்நாட்டிலே நகரமன்ற உறுப்பினரான முதல் நான் தான். போகிறோம், நல்லா ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் மாற்றுக் கட்சியில் இருக்கோன்றது தெரியுது. அப்பா தான் சொல்கிறாரு, போங்க செய்யுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டாரு. உடனே அப்பா எனக்கு என்ன பண்ணுறாரு, நீ மாற்றுக் கட்சியில் நகரமன்ற உறுப்பினர் ஆகிட்டு, அதனால் உனக்கு நகர கௌரவ தலைவர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு கௌரவ தலைவர் கொடுக்குறாங்க. 2006 to 2011 வரையும் நான் அப்பயே மன்றத்தில் நான் கௌரவ தலைவராக இருந்தேன் சார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அரசியல் மாற்றம் ஏற்பட்டுச்சு. தளபதி கட்சி ஆரம்பித்தார். ஆரம்பித்தோடனே விட்டுட்டு நாங்கள் இங்கே டிவிகேயில் சேர்ந்துட்டோம் சார். இப்போ நீங்கள் டிவிக்காவுக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? இல்லைன்னா ஏற்கனவே நீங்கள் மன்றத்திலே ஒரு பெரிய பொறுப்புள்ள தான் இருந்திருக்கீங்க. இப்போ இதில் வந்தோடனே உங்களுக்கான பொறுப்பு, நிர்வாகி என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க? இல்லை, டிவிகே உள்ள வந்தோடனே நான் எந்த பொறுப்பும் கேட்டு வரல. என்னுடைய ஒர்க்கை பார்த்துட்டு நீங்கள் எந்த பொறுப்பு வேணாலும் கொடுங்கன்னு சொன்னோம். அப்போ இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளர் மோகன் நீங்கள் நகர செயலாளர் நீங்கள் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நகர செயலாளர் எடுத்துக்கோங்கன்னு சொன்னார். சரி ஓகே, நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நகர செயலாளர் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் சில எங்களுக்குள்ளே ஒரு கருத்து நாங்களே பகிர்ந்துக்கிட்டோம். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லக்குள்ள அவர் 3 நகரமாக பிரிச்சிடலாம். விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா 42 வார்டு சார். 3 நகரமாக பிரித்தா 14 வார்டுக்கு ஒரு நகர செயலாளர்ன்ற மாதிரி சொன்னார். பிரதர், நான் 14 வார்டுக்குன்னா எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறோம். என் நண்பர்களை விட்டு எங்கள் முடியுமா முடியாதான்னு சொல்லி நான் கேட்குறேன். கேட்கக்குள்ள அவர் என்ன சொன்னார், ஒரு 5 லட்சம் பணம் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். அவர் விளையாட்டுக்கு சொன்னாரா இல்லை சீரியஸாக சொன்னாரான்றது தெரில. ஆனால் நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். நான் நேராக அன்றைக்கி மாட்டு பொங்கல் அன்றைக்கி நான் நேராக போய் பொதுச் செயலாளர்கிட்ட, அண்ணா இந்த மாதிரி 15 லட்சம் பணம் கேட்குறாருண்ணே, இது நான் சோஷியல் சர்வீஸ் பண்ண வந்திருக்கிறேன், நான்லாம் பழைய ஆள்,
நான் வந்து தளபதி கட்சி ஆரம்பிக்கல, அதனால தான் வந்தேன். நானும் பழைய ஆள், பணம் கொடுத்து எப்படி நான் சோஷியல் சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவரும் ஃபோன் போட்டார், அங்கே இருக்கிற நிர்வாகிக்கு ஃபோன் போட்டு அது உண்மையான்னு கேட்டார். அவங்களும் உண்மைன்னு சொன்னாங்க. அது நடந்துச்சு, முடிஞ்சு. அதுக்கு பிறகு அது மீடியாவில் வந்தோடனே நாங்கள் தான் ஏதோ மீடியாவை கொடுத்தோன்ற மாதிரி அவங்க தவறாக நினச்சிட்டாங்க. உங்கள்கிட்ட எப்போ அந்த 15 லட்சம் குறித்து பேசினார்? இவருக்கு மாவட்ட செயலாளர் வாங்கிட்டு வந்து ஒரு 2-3 நாளில் வந்து இவர் ஒரு நிர்வாகி கூட்டம் வைக்கிறார். வைக்கக்குள்ளே நீங்கள் நகர செயலாளர் இருக்கணும்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. சரிங்கன்னு சொல்கிறேன். உடனே அப்புறம் திருப்பி அவரே 3ஆக பிரிக்கணும் அப்படின்றாரு. 3ஆக பிரிக்கக்குள்ளே தான் வந்து எனக்கு 3ஆக வேணான்னு சொல்லக்குள்ள அப்போ ஒன்றா வேணும் தான் இது மாதிரி வேணுன்ற மாதிரி சொன்னார். இப்போ கேட்டால் நான் வந்து நான் விளையாட்டுக்கு கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யாரும் விளையாட்டுக்கு கேட்க போகிறது 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கா? 2ஆக தான் பிரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா 3ஆக பிரிக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 19 அணியாக இருந்துச்சு. இப்போ 28 அணியாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. 28 அணினா இந்த 14 வார்டுக்குமே 28 அணி போட்டாகணும். ஏன்னா இங்கே ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னுக்குள்ள 28 அணிக்குமே அணி செயலாளர் போட்டாகணும். மாவட்ட லெவல்லையும் போட்டாகணும், நகர லெவல்லையும் போட்டாகணும். நகர லெவலில் போடக்குள்ள 3 நகர செயலாளர்னுக்குள்ள 3 அணியாக 28 அணியாக போடணும். ஒரு 28 அணினுக்குள்ள உங்களுக்கு 308 பதவி 309 பதவி வரும்னு நினைக்கிறேன். இப்போ 309 பதவினா கிட்டத்தட்ட 900 பதவி கிட்ட நகர அணி பதவியே போட்டாகணும். எப்படி போட முடியுங்க? இது இல்லாமல் வார்டு செயலாளருக்கு 15 பேர், வார்டு செயலாளர், பொருளாளர், அது துணைத் தலைவர், துணை செயலாளர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது 5 பேர். அது 5 பேர் கணக்குள்ள 42 வார்டு, அது ஒரு 600 பேர் வருது. அப்போ ஒரு தொகுதிக்கு 1500, தொகுதிக்கு கிடையாது இது, ஒன்றியம் சேர்க்காம நகரம் டவுனில் இருக்கிற வார்டுக்கு மட்டும் 1500 பேர் எப்படி போட முடியும்? ப்ராக்டிக்கலாக ஃபீஸிபிளே கிடையாது. இப்போ இது வாய்ப்பே இல்லை. இல்லை, ஒரு மாவட்ட செயலாளர்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு அடிப்படையான விஷயம் தானே இது கூட. ஒரு இல்லை, இதெல்லாம் நாங்கள் சொன்னோம். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே அரசியல் இருந்தால் சொன்னோம். அவருக்கு அனுபவம் இல்லை, அவருக்கு உண்மையிலேயே அனுபவம் கிடையாது. இல்லை, அவரோட பேக்ரவுண்ட் என்ன? அவர் கட்சியிலேருந்து வந்தாரா? இல்லை இல்லை, அவர் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மன்றத்தில் இருக்காரு. கட்சி அனுபவம் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் கட்சி அனுபவம் நம்ம சொல்கிறது என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு வந்தாங்க, இவங்க சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டுக்கு போயிடுறாங்க. இப்படி போனால் இது சரி வராது. பதவியை பொறுத்தளவுக்கு நம்ம டிமாண்ட் பண்ணி தான் கொடுக்கணும். வந்தவங்க போனவங்களுக்குலாம் பதவி கொடுத்தோன்னா அந்த பதவி பொறுப்புக்கே இல்லாமல் போயிடும். நீங்கள் 3 அணியாக பிரிக்கக்குள்ள 1500 பேர், இந்த 42 வார்டுக்கு மட்டும் 1500 பேர் பதவி போடணுன்னுக்குள்ள அது எல்லாருக்குமே நம்மளால் ஃபில் பண்ணவே முடியாது. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பதவி காலியாக கிடக்குதுன்ற மாதிரி ஒரு வேக்கண்ட் வந்துடுச்சுன்னா நம்ம கட்சியை மதிக்க மாட்டாங்களா? நான் எவ்வளோ எடுத்து சொன்னேன். இல்லை 3ஆக தான் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டங்கன்னு சொல்லிட்டு நான். ஆனால் இப்போ 2ஆக பிரிச்சிருக்காங்க. இப்போ 2ஆக பிரிச்சிருக்காங்க. 2ஆக பிரித்து இன்னும் ஃபில் பண்ணலை. ஒன்றும் ஃபில் பண்ண 2க்கே ஃபில் பண்ண முடியல. ஏன்னா புதுசு சார் இது. இப்போ வந்து அதாவது ஒரு கட்சியை பொறுத்தளவுக்கு பதவியை டிமாண்ட் பண்ணால் தான். இப்போ நான் ஒரு வந்திருக்கிறேன்னா எனக்கு ஒரு நல்ல பொறுப்பு வந்தால் தான் என்னுடைய பின்னாடி இருக்கிற ஆதரவாளர் வந்து நிறைய பேர் வருவான். இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு நகர செயலாளர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, என் கூட இருக்கிற ஆள், பக்கத்தில் இருக்கிற ஆளுலாம் அவனுக்கு துணை செயலாளர், 3 நகர செயலாளர்களும் அந்த பதவிக்கு வாய்ப்பு இருக்குமா? இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா ஒரு ஃபீஸிபிளே இல்லாத, அதாவது ஒரு இடத்துல இவ்வளோ பதவிகளை உருவாக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை நம்ம கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சூழல் இருக்கும்போது இவங்க திட்டமிட்டு இதை கொண்டு வராரு அப்படின்னா, அவர் ஒரு வேளை உங்கள்கிட்ட 15 லட்சம் கேட்ட மாதிரி 3 பொறுப்பாளர்கள் போட்டு 3 பேர்த்தையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சா? இல்லை, அது மாதிரி கேட்டு இப்போ வேற ஒருத்தருக்கு நகர செயலாளர் இப்போ கூட முந்தானத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அவங்க எல்லாம் டிடியை கீழ்ச்சி போட்டாங்க. அவருக்கு வந்து நகர செயலாளர், ஒருங்கிணைந்த நகர செயலாளர்னு போட்டு இப்போ எனக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு கொடுத்தாங்க. ஒருங்கிணைந்த நகர செயலாளர் நான் சொன்ன கருத்து பின்னாடி அவராக ஏற்றுக்கிட்டு நம்ம இப்போ 3 போட முடியாது, அதனால் 1 போடுவோன்னு சொல்லிட்டு இளையராஜான்ற நபருக்கு வந்து நீங்கள் ஒருங்கிணைந்த நகர செயலாளராக இருங்கன்னு சொல்லி அவர் டிடி எல்லாமே எடுக்க சொல்லிட்டாங்க. அவர் டிடியும் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி டிடி எடுத்துட்டார். எடுத்ததுக்கு பிறகு அது என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் இது மீடியா முடியாது சொல்ல முடியல. உங்களுக்கு நகர செயலாளர் பதவி இல்லை அப்படின்னு ஒன்று தான் அவங்க டென்ஷன் ஆகி முந்தானத்து பார்த்தீங்கன்னா மீடியா கிட்ட போய் அந்த டிடி டிராஃப்ட்டை வந்து கீழ்ச்சி போட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இது மாதிரியான ஒரு சிக்கல் வந்து ஏற்படுது. இது கரெக்டாக வந்து சில மாதத்துக்கு முன்னாடி ஏற்படுதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் போய் நேராக பொதுச்செயலாளரை பார்த்து பேசுகிறீங்க இல்லையா? அவர் உங்கள்கிட்ட என்ன ரிப்ளை கொடுத்தாரு? நீங்கள் போங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் நிறைய தொடர்பு கொண்டேன். அவரால் வந்து எனக்கு அவர் தொடர்பு கொள்ளவும் முடியல. நான் ஃபோன் போட்டாலும் அவர் எடுக்க மாட்டுறாரு. உங்களை அப்ரப்டாக அவர் கட் பண்ணுறாரு. அது உங்களுக்கு தெரியுது? அதாவது வேணுனே தான் கட் பண்ணுறாரு தெரியுது. 2வது நாங்கள் ஒரு பெரிய நிகழ்ச்சி வைக்கிறோம். அவர் விழுப்புரம் வராரு. இப்போ மாவட்ட செயலாளர் தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாரு. மகளிர் தினத்தன்னைக்கு வந்து நலத்திட்ட உதவி கொடுக்க வராரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர்லேருந்து 2000 பேரை நிற்க வச்சுட்டு நிற்கிறேன். அவர் டைம் ஆகிடுச்சின்னு சொல்கிறாரு. இப்போ நான் கூட உங்களை தவிர்க்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல சூழ்நிலை என்னால் முடியல, தவிர்க்கிறேன்னா நான் மறுநாள் உங்கள்கிட்ட பேசலாம், தம்பி தவறாக எடுத்துக்காது. இல்லை, நான் போன இடத்துலேருந்து தம்பி அங்கே இருக்கிறேன், நீ தயவுசெய்து இங்கே வந்துரு. ஏன்னா இவர் ஸ்டேஜ் ஏறக்குள்ளே சொல்கிறாங்க. ஸ்டேஜ் ஏறக்குள்ளே அங்கே ஒருத்தர் 1000 பேரோட நிற்கிறான்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நீ உன் வேலையை பாருன்னு அவர் சொல்கிறாரு. தவிர்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வாரம் கழிச்சு கூப்பிட்டுருக்கலாம்ப்பா, நீ எதுவும் மனசில் வச்சுக்காத, அன்னைக்கு சூழ்நிலை, நான் வேறு வழியாக போக வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் வேணும்னே திட்டமிட்டு தவிர்க்கிற மாதிரி தான் தெரியுது சார். இப்போ நீங்கள் வந்து புஷி ஆனந்த் வந்து இந்த கட்சியினுடைய வளர்ச்சியவே தடுக்கிற மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க கிரவுண்டில் ஸ்ட்ரென்த்தை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறீங்க.
அது ஸ்ட்ரென்த் கிரியேட் பண்ண முடியாமல் அங்கே ஒரு 15 லட்சம் பணத்தை வந்து கேட்டு அந்த இடமே வந்து சம்பாதிக்கிறதுக்கான இடமாக மாற்றப்பட்டதாக நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. அது நீங்கள் வந்து கரெக்டாக போய் நீங்கள் பொதுச் செயலாளர்னு சொல்லியிருக்கீங்க. சொன்னதுக்கு பிறகு எந்த ஆக்ஷனுமே இல்லையே. இல்லை, அதுதான் இப்போ நாங்கள் திருப்பி முறையிட்டாலும் இப்போ வந்து தளபதியை போய் நேராக பார்க்க முடியாது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தபடியாக இப்போ சாதாரண இப்போ நான் இதை சொன்னேன்னா நான் திமுககாரன்னு சொல்லுவாங்க. இப்போ திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குற்றம் சொல்கிறதுக்குனே வந்து ஒரு டீம் போட்டு வச்சுருப்பாங்க. டிகேஎஸ் இளங்கோவன், ஆர்எஸ் பாரதி இவங்கள மாரி கொஞ்சம் ஒரு டீமை போட்டு வச்சு ஏதாவது வேறு மாவட்டத்தில் பிரச்சனைனா அவங்கள்ட்ட போய் முறையிடலாம். இங்கே யாருமே இல்லையே, யார்கிட்ட போய் முறையிடுறது? இதை பேசி என்ன பிரயோஜனம்? இப்போ என்னுடைய பேர் கில்லி சுகர்னா, முன்னாடி கில்லின்ற வார்த்தை இருக்குது. நான் அந்த கட்சியை விட்டுட்டு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்துட்டேன். இந்த கட்சியை விட்டு நான் கடைசி வரையும் போக போகிறதில்ல. கடைசி வரையும் இருந்தாலும் நான் உறுப்பினராக தான் இருக்க போகிறேன். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ இன்றைக்கி வந்து நடந்த பொதுக்குழுவில் வந்து நாங்கள் புதுசாக வந்தவங்களுக்கும் பதவி கொடுக்குறேன். இன்றைக்கி ரொம்ப பதட்டத்தோடு இன்றைக்கி வந்து பொதுச் செயலாளர் பேசுகிறாரு. இந்த சேனல் முன்னாடி நான் ஓப்பனாக சொல்கிறேன், 2026 தளபதி சந்திக்கிற வரையும் எனக்கு எந்த பதவியும் வேணாம். தளபதிக்கோசரம் உண்மையாக உயிரை கொடுத்து நான் வேலை செய்கிறேன். தளபதி யாரை கை காட்டுறாரோ அவங்களுக்கு நான் வேலை செய்கிறேன். 2026க்கு பிறகு எங்கள் தகுதியை பார்த்துட்டு தளபதியே எங்களுக்கு பதவி கொடுக்கட்டும். அது வரையே நான் பதவி கேட்க மாட்டேன். ஆனால் என்னை நம்பி வந்த கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பதவி கொடுக்கணும். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட இடத்துலேருந்து சொல்கிறீங்க. ஆனால் இப்போ நம்ம ஒரு கட்சியாக பார்க்கும்போது 15 லட்சம் பணம் கேட்டது அப்படிங்கிறது ஒரு விதமான கரப்ஷன் தான். அதாவது கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய ஊழல் மாதிரி தான். அது சிம்பிளாக நான் சும்மா விளையாட்டு கேட்டேன்னு சொல்கிறாங்க சார். இல்லை, அது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியுங்க? அது இப்போ அப்புறம் நம்ம இப்போ நாங்கள் எப்படி கேஷெல்லாம் எடுத்துக்கணுமோ அது மாதிரி தான் ஏற்றுக்கணும். இல்லை நான் சும்மா விளையாட்டு கேட்டால் அவர் போய் சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. சரி, இப்படி விஷயங்கள் குறித்து ஒரு என்கொயரி நடந்துச்சா? நீங்கள் அதுக்கு சொன்னீங்க, நீங்கள் வந்து இப்படி அவர் டேரெக்டாக இப்போ நான் வந்து இது மாதிரி கேட்டாங்கன்னு சொன்னேன். சொன்னக்குள்ளே அங்கே உள்ளே யார் இருந்தாங்கன்னு கேட்டார். நிர்வாகி இருந்தாங்கன்னா நிர்வாகிக்கு ஃபோன் போட்டார். ஓப்பன் ஸ்பீக்கரில் தான் வச்சு பேசுகிறாரு. ஆமாங்க, அவர் கேட்டது உண்மைதான்னு சொல்லிட்டாரு. திருப்பி அவர் மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் போடுறாரு. அப்போ வந்து ஸ்பீக்கரில் பேசலாம் ஊன்னு கேட்டுட்டு சரிப்பா நீ போப்பா நான் கூப்பிட்றேன். அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணுறாரு. அப்புறம் வேறு யாரை போய் நாங்கள் சந்திச்சு சொல்ல முடியும்? ஸோ இப்போ அது குறித்து எந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கையும் அப்படிங்கிறதே அது ஒழுங்கு நடவடிக்கைலாம் எதுவுமே இல்லை. அது கிட்டத்தட்ட இப்போ அவரை பற்றி பார்த்தீங்கன்னா 3-4 ரிப்போர்ட் போயிடுச்சு. இதுவரையும் அவரை பற்றி ஒழுங்கு நடவடிக்கை எதுவுமே கிடையாது. அப்போ புஷி ஆனந்துக்கு தோதா இருக்கிற மாதிரி ஒரு குழுவை தான் மாவட்ட லெவலில் போட்டு வச்சுருக்காரா? இல்லை, அது உண்மை தான் சார். இப்போ அவர் இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். போன வாரம் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் அண்ணாமலை வந்து எங்கள் தலைவர் தளபதியும் விமர்சனம் பண்ணார். புஷி ஆனந்துன்னு சொல்லி விமர்சனம் பண்ணார். எங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 6 தொகுதி மாவட்ட செயலாளரும் ஒருத்தவர் கூட தளபதியை விமர்சனம் பண்ண அண்ணாமலையை விமர்சிக்கல. பொதுச் செயலாளரை விமர்சனம் பண்ண அண்ணாமலை வந்து எங்கள் பொதுச் செயலாளர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நீ வந்து ஒரு கவுன்சிலர் கூட ஆகாதவர், அப்போ நீ தலைவர் என்ன வேணாலும் திட்டலாம், பொதுச் செயலாளர் திட்டினா மட்டும் உனக்கு கோவம் வருமா? அப்போ தலைவர் கட்சியா இல்லை பொதுச் செயலாளர் கட்சியா? இல்லை, அதை தான் எல்லாருமே கேட்குறாங்க. அவர் வந்து புஷி ஆனந்த் கட்சியில் விஜய் இருக்காரா, விஜய் கட்சியில் புஷி ஆனந்த் இருக்காரா அப்படிங்கிற உரையாடலில் நிகழ்த்துறாங்க. இல்லை, இன்றைக்கி தலைவர் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. நான் பார்த்தேன், அவருடைய ஃபுல் இதுவும் பார்த்தேன். ரொம்ப கோவத்தோடு பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பொதுச் செயலாளர்கிட்ட கொஞ்சம் ஒரு சில மாற்றம்லாம் தெரியுது. ஆனால் இனிமேட்டு போகிற காலங்களில் இதெல்லாம் கொஞ்சம் சில விஷயத்தெலாம் மாறணும். இப்போ எங்களுக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் பொதுச் செயலாளர் எனக்கு ஒன்றும் எந்த பகையும் கிடையாது. எனக்கும் பொதுச் செயலாளருக்கும் என்ன கிடையாது. நான் அவர் முன்னிலையில் தான் போய் கட்சியில் சேர்ந்தேன். சில இப்போ வந்து சொல்கிறாங்கன்னக்குள்ளே இப்போ நான் இப்போ இன்றைக்கி 2026 வரையும் எனக்கு பதவி வேணான்னு எதுக்கு சொல்கிறேன்? தளபதிக்கோசரம் வந்துட்டோம். நாங்கள் பதவிக்கோசரம் வரல, பணம் சம்பாதிக்க வரல. நாங்கள் வந்து எங்களுடைய உழைப்பை தளபதிக்கு கொடுக்க தான் வந்திருக்கிறோம். ஆகையால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பொதுச் செயலாளர் எல்லாருக்கும் பொதுவானவர். நீங்கள் அதுக்குண்டான நடவடிக்கை எடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். கட்சியில் கிரவுண்ட் லெவலில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது மேலிடத்துக்கு போய் சேருதா அப்படிங்கிற சார், அது கண்டிப்பாக பேசி தான் சார் ஆகணும். அதாவது நம்ம என்ன பெரிய பங்களா கட்டினாலும் சார், கீழே பேஸ் மட்டம் வந்து ஸ்ட்ராங்காக போடலைன்னா அந்த பில்டிங்கே வேஸ்ட்டு சார். தளபதின்ற ஒற்றை முகம்தான் இந்த கட்சி. ஆனால் இது பேஸ்மெண்ட்டு வீக்காக போட்டுட்டு அது பில்டிங்கு மேலே அழகாக காட்சி என்ன சார் பண்ண முடியும்? ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையே. இப்போ எங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் மாவட்ட செயலாளர் ஆகி வந்திருக்கீங்க, ஆய்வு கூட்டம் பண்ணுங்க. அதாவது செயல் வீரர் கூட்டம் போடுவோம். செயல் வீரர் கூட்டம் போட்டு நம்ம ஆளுங்களுக்கு முதல்ல ஒரு விருந்து வைப்போம். விருந்து வச்சுட்டு யார் யார் நிர்வாகி என்னன்றதை தேர்ந்தெடுப்போம். சொல்லிக் கொடுக்குறதையும் ஏற்றுக்க மாட்டாங்க. இதுதான் இங்கே பிரச்சனையே. இல்லை, அதுக்கு என்ன, அதாவது நீங்கள் எல்லாருமே சார் ஒன்றும் இல்லை சார், பிரச்சனையே என்னன்னா இப்போ 15 பேர் பாடியில் போடுறாங்க சார், பேரல் பாடியில் 5 பேர் போடுறாங்க சார். நான் என்ன சொல்கிறேன், 10 பேர் நீங்கள் சொன்ன உழைச்சவங்களுக்கே போடுங்க சார். தளபதிக்கோசரம் போஸ்ட் ஓட்டினவங்களுக்கும் கொடி பிடிச்சவங்களுக்கும் அவங்களுக்கே 10 பேர் போடுங்க. 5 பேர் அனுபவசாலிக்கு போடுங்கன்ற நான். அந்த 5 பேர் கூட பேரல் பாடியில் வந்து இணை செயலாளர், துணை செயலாளர் போட வேணாம், செயற்குழு உறுப்பினர் போடுங்க. அவங்க வழி நடத்துவாங்கல்ல. இல்லை, எல்லாருமே கட்சி வளரணும் தானே விருப்பப்படுவாங்க. கிரவுண்டு ஸ்ட்ராங் எல்லாத்தையும் உதறிட்டு திமுக விட்டு வந்திருக்கிறோம், மாற்று கட்சி விட்டு இங்கே வந்திருக்கிறோம். எதுக்கு அவசரம் வந்திருக்கிறோம்?
கட்சியை வளர்க்கணும், பேஸ்மெண்ட்டை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கணும் தானே போகிறோம். அது இப்போ பேஸ்மெண்ட்டுமே சரியில்லைன்னுக்குள்ளே நம்ம அவங்கள்ட்ட பேசி பிரயோஜனமே இல்லையே. திமுகவினுடைய பலமோ திராவிட கட்சிகளுடைய பலமே வந்து கிரவுண்டு தான். ஆமாம், பயங்கரமாக ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய மேலே ஆட்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்தாலும் அது ஒரு அலங்காரத்துக்கு தான். அவங்களுடைய திண்ணை பிரச்சாரமே வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்களை எப்படி சேர்க்கணும். ரெண்டாவது வந்து இப்போ எங்கள் கட்சியில் பார்த்தீங்கன்னா நெட்லேயே பார்த்தீங்கன்னா உறுப்பினர் கார்டு வாங்கிடலாம். இப்போ எங்கள் விழுப்புரத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு தெரியுமா எத்தனை பேர் உறுப்பினர் கார்டு வாங்கியிருக்கான்னு? அது தெரியாது. நான் சொல்கிறேன், தெருவுக்கு பூத்து போடுவோம். ஒவ்வொரு சனி ஞாயிறுலையும் நம்ம உறுப்பினர் கார்டு சேர்ப்போம். அவங்க சேர்க்கலனா கூட நம்ம சேர்த்தா, சப்போஸ் அவங்களே கொண்டாந்து கார்டு கொடுக்குறாங்கன்னா கூட, அவங்க கார்டு இருந்துச்சுன்னா கூட, இப்போ இவங்கெல்லாம் நம்ம கட்சிக்காரங்கன்றது நமக்கு ஒரு லிஸ்ட்டு தெரியும். நம்ம இதை வச்சு கட்சி பண்ணலாம். அடுத்தது நம்ம நிர்வாகிங்க போகிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். கேட்டால் தானே, கேட்கலையே, கேட்டால் தானே நம்ம அதை செய்ய முடியும். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய குறைபாடுகளோ குற்றச்சாட்டுகளோ மற்ற மாவட்டங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களில், மற்ற மாவட்டங்களில் எனக்கு தெரிஞ்சு சார், இப்போ எங்கள் மாவட்டத்தில் விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தில் 6 மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தில் பிரச்சனை சார். ஒரு மாவட்டத்தில் பிரச்சனைனா பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் பிரச்சனைனா அவன் சும்மா இருக்க மாட்டான். கண்டிப்பாக நிச்சயமாக அவனும் வெளியே கிளம்பி வருவான். ஆனால் எனக்கு அது வெளியே கிளம்பி வர மாதிரி தெரியலையே. அங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் சரியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. புஷி ஆனந்த் அவர்களை தாண்டி எதுவும் பேச முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கிறதுனால சில உண்மைகள் வெளியே வராமல் இருக்கலாமா? கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட தாடி பாலாஜி என்ன கூட நீங்கள் தான் பேசுகிறீங்க. அவரே ஓப்பனாகவே அவர் ஃப்ரெண்டுக்கே அந்த நிலைமை என்னக்குள்ளே நாங்கள்லாம் புதுசாக வந்து அடிப்படை உறுப்பினர், நாங்கள் அதை பற்றி பேசி அவர் ரொம்ப யதார்த்தமாக என்ன சொன்னார்னா, அவர் தமிழ்நாடு முழுக்க வந்து மாணவர்களை வச்சு எல்லா தொகுதியிலையும் எல்லா மாவட்டங்களையும் என்ன சிக்கலுங்கிறத ஆவணப்படுத்தி தளபதிகிட்ட கொடுக்க முயற்சி பண்ணும்போது வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் அது குறித்து அந்த ரெஸ்பான்ஸ் அதுக்கு பிறகு வரல. இன்னும் சொல்ல போனால் கட்சிக்குள்ளே வந்து மேலிடத்தில் போய் அப்ரோச் பண்ணி வேலை திட்டங்கள் செய்கிறதுக்கு திரும்ப அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, கிரவுண்டில் நடக்கிற வேலை மேலே தளபதிக்கு தெரிய மாட்டேங்குது, சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி வந்து சரியான நேரத்தில் வந்து தளபதியார் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கார் சார். திமுகவும் ஊழல் பண்ணி அவங்களுடைய பின்புலமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊழல். அவன் கோடி கணக்கில் சம்பாரித்து எடுத்து வச்சுருக்கிறான். அதிமுகவும் அந்த ஸ்டேஜில் தான் சார் இருக்காங்க. மக்கள் ஒரு நல்ல மனிதர், நல்ல தலைவர் கிடைக்க மாட்டாங்களான்ட்டு ஏங்கிக்கிற நேரத்தில் தான் இன்றைக்கி எங்கள் தளபதி வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கார். ஆனால் இதை கரெக்டாக கிரவுண்ட் லெவலில் பக்காவாக ஸ்ட்ராங் பண்ணி வார்டு செயலாளர், ஃபஸ்ட்டு வார்டு செயலாளர் தான் சார், வார்டு கிளைக்கழக செயலாளர் தான் சார் ஒரு கட்சிக்கு பேஸ்மெண்ட்டு. அது ஸ்ட்ராங்காக போடணும் சார். அவன் தான் நமக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறவனே. கிளைக்கழக செயலாளரும் வார்டு செயலாளரும். அந்த வார்டு செயலாளர் இவங்க 18 வயசு பையனுக்குலாம் வார்டு செயலாளர். என் வார்டு, நான் கவுன்சிலராக இருந்த வார்டில் 18 வயசு பையனுக்கு போட்டிருக்காங்க. 3500 ஓட்டு இருக்குது என் வார்டில். அந்த பையன் எப்படி ஓட்டு வாங்கி தருவான்? இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா கிரவுண்டு தான் முக்கியம்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். 100% கிரவுண்டு தான் சார் முக்கியம். ஆனால் இது வரைக்கும் தளபதியை பற்றி நீங்கள் இவ்வளோ தூரம் புகழ்ந்து பேசுகிறீங்க. அவர் வெறும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு தானே கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காரு. கிரவுண்டு என்ன நிலைமைன்னு அவருக்கு தெரியலையே. இல்லை சார், இப்போ ஒன்று அவரை இப்போ குறை சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல அவர் வாக்கு கொடுத்துட்டாரு. அதாவது இப்போ படம் ஒன்று ஷூட்டிங் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக தளபதி எல்லாத்தையும் தனித்தனியாக சந்திப்பார் சார். இன்றைக்கி இந்த பொதுக்குழுவில் அவருடைய முகத்தோட மனநிலை, ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து நான் ரசிக்கேன். அவருடைய முகத்தை ஒவ்வொரு அசைவிலையும் எனக்கு நல்லா தெரியும் சார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் பயங்கர கடும் கோபத்தில் இருந்தார் சார். நிச்சயமாக பாருங்கள், இந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக கூப்பிட்டு தனித்தனியாக குறைய கேட்க போகிறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் சார். கோவத்தில் தான் சொல்லுவீங்க, யார் மேலே அப்படிங்கன்னு சொல்லவே இல்லையே. கோவத்தில் அது அவரை தான் சார் கேட்கணும். என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? அவருடைய முகம், அந்த இது ஒவ்வொரு டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தவங்க பண்ணுற கட்சியோட இது. இன்றைக்கி கூட ஏதோ சார் நிறையா விமர்சனம் வந்தது. அதாவது எனக்கு புஷி ஆனந்தனை வந்து பிடிக்காது தான், என்னை வந்து விமர்சனம் பண்ணார். பிடிக்காதுன்றதுக்கோசம் நேருக்கு நேராக தான் கொடுக்கும். வருங்கால முதலமைச்சரேன்னு சொல்லி அவருக்கு போய் போஸ்ட் அடிச்சு ஓட்டியிருக்காங்க. அதெல்லாம் தவறு. முதுகில் குத்தக்கூடாது. நேருக்கு வீரனாக இருந்தால் நெஞ்சில் குத்து, அதை பற்றி கவலையே இல்லை. முதுகில் குத்தக்கூடாது. இல்லை, புஷி ஆனந்த் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா பாண்டிச்சேரிக்கு? இல்லை அவருக்கு ஒரு ஆசை இருக்கலாம் இல்லையா முதலமைச்சர்? அவரு ஓட்டெல்லாம் மாற்றிட்டீங்க வந்துட்டார். சோழிங்கநல்லூரோட ஓட்டு அவரே பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஓட்டெல்லாம் இங்கே மாற்றிட்டு வந்துட்டார். சரி சார், அதெல்லாம் வந்து தவறு சார். அவர்லாம் வந்து முதலமைச்சர் ஆகணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அவருக்கு என்னன்னா இருக்கிற வரையும் இந்த இருக்கிற மாவட்ட செயலாளர் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கணுன்றது நினைப்பாரே தவிர, மற்றபடி தளபதியை தாண்டிலாம் அது நடக்குமா? அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு ஒரு செகண்ட் யோசிக்கக்கூடிய விஷயம் கூட கிடையாது. இப்போ கட்சிக்கு புதுசாக வரக்கூடியவங்க, குறிப்பாக ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வரக்கூடியவங்கெல்லாம் டக்குன்னு வந்து விஜய் அப்ரோச் பண்ணி அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் கட்சிக்காக கிரவுண்டில் பயணிக்கிறவங்க வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து உங்களை போல ஆட்கள் வந்து எந்த விதமான பொறுப்பும் கொடுக்கப்படலை, செய்கிற வேலையும் போகலன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சி மேலே மட்டும்தான் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்கு, கிரவுண்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா எப்படி தேர்தல் சந்திப்பீங்க? ஒரே விஷயம் தான், அவர் வந்து இந்த படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. படம் நடித்து முடிக்கிறதுக்குள்ளே, ஏன்னா இப்போ அவங்க வந்து யாரையாவது பிடிச்சி அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பார்த்துட்றாங்க. இப்போ எங்களை மாதிரி வந்து ஒரு தொண்டன்லாம் போய் பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ அவருக்கும் ஷெட்யூல் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுன்னா 100% பாருங்கள், எங்களையும் அவர் பார்ப்பார். எனக்கு தளபதியை பற்றி நல்லா தெரியும் சார். தலைவர்கிட்ட உங்கள் தலைவர்கிட்ட ஏதாவது கண்டிப்பாக சார் நிச்சயமாக பார்ப்பார் சார். அதாவது மாணவி அனிதாவுடைய விஷயம் நிறைய இதுக்கெலாம் வந்து தானாகவே போயிருக்கார் அவர். அப்போ அவர் எந்த அரசியல் கட்சியும் தொடங்கலை, எதுவுமே தொடங்கலை. மீனவருக்கு நிறைய குரல் கொடுத்துருக்காரு. ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காரு. இவங்க வந்து இப்போ விஜய் வெளியே வரல, விஜய் வெளியே வரல, விஜய் வெளியே, இவனுக்கு எனக்கு தெரிஞ்சு பேசுகிறவங்க பூரா முட்டாள்.
அவருடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். பொதுச் செயலாளர் தான் எல்லா முடிவுகளும் எடுக்கிறாரு, தளபதியோட நாலேஜில் தான் எடுக்காரு. அப்படிங்கும்போது இந்த விஷயமும் நீங்கள் போயிருக்கணும் நம்புறீங்களா? 15 லட்சம் கேட்டதோ அவங்க மேலே எந்த நானே தான் போய் சொன்னேனே. இல்லை அது மேலிடத்துல தளபதி அவர்களுக்கு சொல்லியிருப்பாங்களா? அது போயிருக்கா சார். ஏன்னா அவங்க பிஸி ஷெட்யூலில் வந்து போயிருக்க வாய்ப்பு இல்லை சார். அது வந்து திடீர்னு நம்ம கேட்கக்குள்ளே நாங்கள் விளையாட்டு சொல்கிறோன்றாங்க. அது போய் என்ன சீரியஸாக பேசுகிறோம். நீங்கள் இந்த சிக்கல்களை சந்திக்கும் போது எஸ்ஐசி அவர்கிட்ட பார்த்து சந்திச்சு பேசுனீங்களா? ஏன்னா அவர் தான் உங்களுக்கு இல்லைன்னு பேர் வச்சது. ஆமாம் சார். இல்லை இன்னும் நான் சந்தித்து பேசலை. ஒரு நாள் மட்டும் ஃபோனில் பேசினேன், எடுத்தாங்க. நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க சார். அவங்கள்ட்ட இந்த பிரச்சனைகள் கட்சிக்குள்ளே இல்லை, அதை பற்றிலாம் எதுவுமே நான் பேசலை சார். ஆனால் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா கட்சி வந்து புஷியானந்தை தாண்டி கட்சி வந்து எஸ்ஐசி சார் வந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர் வந்து டேக் ஓவர் பண்ணுவார் அப்படிங்கிறீங்களா? எப்படி சார் ஒரு புள்ள வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னு உள்ள பெத்த தகப்பன் வந்து பார்க்காம போயிடுவாங்களா சார்? இல்லை பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய பார்வையில் எல்லாமே இருக்கும் சார். பகலில் பேசலனா கூட ராத்திரியில் தம்பி என்னப்பா இப்படி இருக்க நல்லா இருக்கே என்னன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவர் சொல்லுவார்ல, இது மாதிரிலாம் நடக்குதுப்பா. ஆனால் கட்சிக்குள்ள அவருடைய தலையீடுகளோ அவருடைய கட்டுப்பாடுகளோ ஒன்றும் இல்லாத மாதிரி தானே இருக்குது சார். பின்னாடி வாட்ச் பண்ண சொல்லி கூட பார்த்துக்கலாம் சார். ஒரு காமா நீங்கள் அமைதியாக இருந்தால் அங்கே என்ன நடக்குதுன்னு கூட பார்த்துருக்கலாம் இல்லையா? எல்லாத்தையுமே கண்டிப்பாக 100%. அப்படியே ஒரு தவறு விஷயம் நடக்குதுன்னா கூட ஒரு தகப்பனார் வந்து எப்படி சார் வந்து பார்த்துட்டு சும்மா இருப்பார்? ஒரு தாயார் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க? அதெல்லாம் பாண்டிங்லாம் அவங்களுக்குலாம் கரெக்டாக தான் சார் இருக்குது. இவங்க சும்மா போகிற போக்கில் எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ இன்றைக்கி தீர்மானங்கள், இன்றைக்கி பொதுக்குழு இது எப்படி போயிருக்கு? தீர்மானங்களை பார்த்தீங்களா? தீர்மானங்கள் எப்படி போயிருக்கு? இல்லை சார், ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வந்து விழுப்புரத்துலேருந்து வந்ததால் வந்து லைவில் வந்து சரியாக பார்க்க முடியல. ஆனால் எல்லா தீர்மானங்களும் நான் படித்தேன். எல்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம இதில் மாநாட்டில் சொன்ன தீர்மானங்கள் தான். எல்லாமே நல்ல தீர்மானம் தான் சார். அதாவது மக்களுக்கு தேவையான தீர்மானம் தான். கண்டிப்பாக இதெல்லாம் நிச்சயமாக நடந்தால் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க சார். இல்லை இது வரைக்கும் அதாவது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி வந்து மோடி அமித்ஷாவை சந்திக்கிற வரைக்கும் வந்து ஒரு உரையாடல் இருந்துச்சு. அதிமுகவும் விஜய் அவர்களும் கூட்டணி வைக்க போகிறாங்க, அது ஒரு வெற்றி கூட்டணியாக மாறும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அந்த கூட்டணி அப்படிங்கிற கால்குலேஷனே மாறிடுச்சு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் தேர்தலை தனித்து சந்திக்கிறது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ்? 1972 வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு இளைஞர் பட்டாளத்தோடு தான் வந்து கட்சி ஆரம்பித்தார். அதே மாதிரி தான் இன்றைக்கி தளபதி விஜய் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது இவங்களுக்கு அனுபவம், பிள்ளைங்களுக்கு அனுபவம் தான் இல்லையே தவிர எல்லாருமே ஒவ்வொருத்தவரும் 10 தளபதிக்கு சமம். எங்கள் கட்சியில் இருக்கிற உறுப்பினர் அத்தனை பேருமே. இல்லை எம்ஜிஆர் போகும்போது திமுகவில் இருந்த முக்கியமான ஆட்களும் எம்ஜிஆரோட இணைஞ்சாங்க. சரிங்க. ஒரு பெரிய அரசியல் அனுபவம் உள்ள ஒரு குழு நிறைய இருந்தது. அவங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பெரிய அனுபவம். திமுகவில் சார்ந்தவங்க பூரா இருந்தாங்க. முக்கியமான ஆட்களே போனாங்க. சொல்றது அத்தனையும் ஒத்துக்கிறேன் சார். ஆனால் இந்த கட்சியில் பழைய ஆட்கள் யாருமே இல்லை. உங்களுடைய சொந்த ஊர் என்ன ஊர் சார்? என்னோட சொந்த ஊர் திருப்பூர் பக்கம். திருப்பூர் பக்கம். உங்களுக்கு என்ன ஏஜ் சார் ஆகுது? எனக்கு 40 வயசு ஆகுது. நீங்கள் ஒரு 6 வயசு 7 வயசு இருக்குள்ள சென்னையிலேருந்து ஒரு தகவல் வரணும்னா எவ்வளோ நாள் சார் ஆகும்? கடிதமாக இருந்தால் 3 நாள் ஆகும். சரிங்க. ஃபோனே பண்ண. அப்போ ஃபோனு 37 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோனே கிடையாது. 3 நாளைக்கு முன்னாடி தான் தகவல். 4 நாள் கழிச்சு தான் கடிதம். இன்னைக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு திருப்பூரில் எவ்வளோ செகண்டில் தெரியும் சார்? ஒரு செகண்டில் தெரிஞ்சு. ஒரு செகண்டில். அது மாதிரி தான் சார் இப்போ கட்சி. முன்னாடி கற்றுக்கிறதுக்கு தான் லேட் ஆச்சு சார். இப்போ எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது சார். எல்லாமே தலைவர் ஒரு வார்த்தை சொன்னால் இன்றைக்கி பட்டுன்னு செய்கிறதுக்கு இன்றைக்கி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டை காத்துட்ருக்காங்க சார். அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது சார். நீங்கள் வந்து குறிப்பாக எம்ஜிஆரை வந்து உதாரணமாக காட்டுறீங்க. எம்ஜிஆருக்கு வந்து ஒரு பெரிய படைபலத்தோடு வந்தாங்க அப்படிங்கிறீங்க. அந்த ஸ்ட்ரென்த் கிரவுண்டில் வந்து உங்களுடைய ரசிகர் இன்னைக்கு புரட்சி தலைவரோட இன்னைக்கு அதிகமாக இருக்குது சார். புரட்சி தலைவரோட இன்னைக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. அந்த கட்டமைப்பை தான் சரியாக கட்டமைக்கணும். இல்லை நீங்கள் புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் திமுகவில் இருந்துச்சு ஒரு காலத்தில். ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு அமைப்பாக மாறி அவர் வந்து ஒரு கட்சியிலேருந்து தான் பிரித்து கூட்டு வந்தார். எங்ககிட்ட இண்டிவிஜுவலாகவே இருக்குது. அவர் ஒரு கட்சியிலேருந்து தான் பிரித்து கூட்டு வந்தார். எங்கள்கிட்ட இண்டிவிஜுவலாக இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு வெற்றிடம் இருக்குது. கலைஞர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, வெற்றிடம் இருக்குது. இந்த கட்சியும் ஊழல் செஞ்சிச்சு, அந்த கட்சியும் ஊழல் செஞ்சிச்சு. சிறுபான்மையினர் வந்து என்ன யோசிக்கிறான்னா ஏடிஎம்கே எப்படியா இருந்தாலும் பிஜேபி கூட போய்டுன்றான். சிறுபான்மையினர் ஓட்டோ மற்ற தாழ்த்தப்பட்டவங்க ஓட்டோ கண்டிப்பாக நிச்சயமாக ஏடிஎம்கேக்கு விழாது. 100% எங்களுக்கு தான் விழப்போகுது. அப்போ மாற்று கட்சி வேணும்னு சொல்லக்குள்ள 100% எங்கள் கட்சி கண்டிப்பாக வந்து பெரிய கிரவுண்ட் லெவலில் ஜெயிக்க போதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். 2026 தனித்து நின்னாலும் நிச்சயமாக ஜெயிப்போம். அதிமுக பாஜக கூட்டணியே வீழ்த்துவோங்கிறீங்களா? கண்டிப்பாக வீழ்த்துவோம் சார். இல்லை அதிமுக நீங்கள் பிஜேபி கூட இதுவரையும் போன கட்சி எந்த கட்சி சார் உருப்பிட்டுச்சு சொல்லுங்கள்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி போனாலும் அப்புறம் என்ன அது க்ளோஸ் ஆகி போச்சுன்னா அடுத்து நாங்கள் தான் வரப்போகிறோம். இல்லை உங்களுடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரக்கூடிய ஓட் பேங்க் தான் அப்படிங்கிறாங்க. அப்படி தனித்துவமான ஓட் பேங்க் இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க. நானே வந்து திமுக பாரம்பரியத்துலேருந்து வந்தவன் தான். நான் நாம் தமிழில் இருந்தால் வந்திருக்கிறேன். என் பின்னாடி கிட்டத்தட்ட நீங்கள் 1000 பேர் வந்திருக்கிறேன்னா எல்லாம் நாம் தமிழில் இருந்து வந்து அதெல்லாம் சும்மா இவங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இவங்க நாம் தமிழ்லேருந்து வந்தாங்க, அதுலேருந்துலாம் வந்தாங்க. எங்கள் ஓட்டு மேக்ஸிமம் டிஎம்கே ஓட்டை பிரிக்கிறதா ஓட்டாக தான் சார் இருக்கும். இல்லை நாம் தமிழரோட ஒரு கூட்டணி போவாங்க அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எங்கள் தலைவர் தான் சார் முடிவு பண்ணணும். முழுக்க அவர் கையில் தான் இருக்குது. அது தலைவர் தான் சார் முடிவு பண்ணணும். இப்போது குறிப்பாக உங்கள் கட்சி அதாவது
தாவேகா வந்ததுக்கு பிறகு பெரும்பாலான பிரச்சனைகளில் வந்து போராட்டங்கள் எதுவும் நடத்தலை, அவங்க மேலே வந்து அவங்க எந்த விதமான முன்னணி தோழர்களாக வரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சார், அதாவது இப்போ கோயம்புத்தூரில் வந்து இந்த குப்பையை எதிர்த்து அதுக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க, திருச்சியில் கூட போராட்டம் பண்ணியிருக்காங்க. போராட்டம் பண்ணாமல் இல்லை, எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணுறாங்க. இன்னும் தளபதி இந்த ஷெட்யூல்லாம் முடித்து வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு தொகுதியிலையும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றதெல்லாம் இப்போ கேட்டிருக்காரு. இந்த ஒரு மாதம் ஷூட்டிங் முடிஞ்சிட்டு வந்துட்டாருன்னா 100% எல்லா இடத்துலையும் போராட்டம். இன்றைக்கி கூட அந்த பொதுக்குழுவில் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி போராட்டத்தை. ஏன்னா எங்ககிட்ட இருக்கிறது வந்து யங்ஸ்டர் படம் சார், தீக்குச்சி தான். ஒரு தடவை பத்துச்சுன்னா இந்த தமிழ்நாடு பூரா பற்றி எரியும். இல்லை நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, தலைவர் படத்தில் நடிச்சிருக்காரு, தலைவர் ஒரு பிஸி ஷெட்யூல் இருக்கார், அவர் வந்து தான் ஒரு போராட்டத்தை நடத்தணும் அவசியம் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிச்சு. ஆமாம் சார். அதுக்கு நீங்கள் ஒரு தாவேகா சார்பாக ஒரு காலத்தில் ஏன் சார் தலைவர் அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு, அறிக்கை கொடுத்தாரு, இன்றைக்கி தீர்மானத்தில் கூட சொல்லியிருக்காரு, இருமொழி கொள்கை தான் வேணும்னு சொல்லியிருக்காரு, அதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ஒரு காலத்தில் திமுக மாதிரியான கட்சிகள் வந்து மொழிப்போரில் தான் அவங்க வந்து பெருசாக வந்ததே. இப்போ நீங்களும் இது மாதிரியான காலகட்டம் அப்படிங்கிறது மொழிப்போரை எடுத்து வைத்து ஒரு ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினா தானே உங்களுக்கு. இதுவரையே வந்து மத்திய சர்க்கார் வந்து மிகப்பெரிய ப்ரெஷர் கொடுக்கல. அவங்க ப்ரெஷர் கொடுக்கட்டும், எப்படி வந்து இது வெடிக்குதுன்னு மட்டும் பாருங்க. தாவேகா முன்னணியில் வந்து 100% வெடி. திமுக கூட நிற்காது, தாவேகா முதல்ல நிற்கும் பாருங்க. எதன் அடிப்படையில் சொல்றீங்கன்னா கிரவுண்ட்லேயே ஆள் இல்லைன்னு சொல்றீங்களா சார்? மக்கள் இருக்கான் சார், ஆள் இருக்கான் சார். அதை கட்டமைக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை, அதாவது ஐடியாலஜி கொடுக்க தான் ஆள் இல்லை. அது தலைவர் வந்தாருன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட்டோமேட்டிக்காக நடந்துட போகுது சார். நீங்கள் எல்லா விஷயத்தையுமே எப்படி சொல்றீங்கன்னா, தலைவர் படத்தை முடிக்கணும், தலைவர் வரணும் அப்படிங்கிறீங்க. ஆனால் ஒரு சார் மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 15 நாள் சார், உங்கள் எல்லா கேள்விக்குமே பதில் வந்துடும் சார். அதிகபட்சம் ஒரு 15 நாள் சார். இன்னைக்கு வந்து பொதுக்குழுவில் பேசும்போது கூட ஆதவர்ஜனா சொல்கிறாரு, நீங்கள்லாம் ரெடியாக இருங்க பெரிய போராட்டத்துக்கு அப்படின்லாம் சொல்கிறாரு. போராட்டத்துக்கு எஃப்ஐஆர் போடுவாங்க அப்படிங்கிறது அவரே சொல்கிறாரு. ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தை கூட்டு வந்து நீங்கள் வந்து எல்லாத்து மேலே வழக்கு வாங்கி தர போகிறீங்களா? 1975 எமர்ஜென்சி பீரியட் வந்தது, கரெக்டுங்களா? அன்னைக்கு வந்து இந்திரா காந்தி பீரியடில் வந்து நீங்கள் கலைஞர் ஆட்சி இருக்கக்குள்ள ஆட்சியை கலைச்சாங்க. இப்போ இருக்கிற முதலமைச்சரை வந்து மிசாலை வந்து கைது பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதுக்கு வந்து இவர் துண்டு பிரச்சுரம் கொடுத்தார். யார்? அப்போதைய திமுக தலைவர் கலைஞர் வந்து துண்டு பிரச்சுரம் கொடுத்தார். ஆனால் அந்த எமர்ஜென்சி பீரியட்லேயே யாரையும் அரெஸ்ட் பண்ணலை. ஆனால் எங்கள் மகளிர் அணி போய் எங்கள் தலைவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை துண்டு பிரச்சுரம் கொடுக்குள்ள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதை பார்க்க போன எங்கள் பொதுச் செயலாளரை உட்கார வைக்கிறாங்க, மண்டபத்தில் உட்கார வைக்கிறாங்க. எது எமர்ஜென்சி பீரியட்னு? இது எமர்ஜென்சி பீரியட்லேயே அரெஸ்ட் பண்ணாதக்குள்ள இது மோசமான எமர்ஜென்சி பீரியடாக இருக்குது. ரெண்டாவது, அன்னைக்கு திமுகவில் இருந்த தலைவர்கள்லாம் தலைவர் மட்டும்தான் படிச்சிருந்தான், தொண்டை எவனும் படிக்கலை. அதனால் அப்போ எல்லாம் தற்கொலைத்தனமாக நான் போகிறேங்கிறேன்லாம் போனான். இப்போ எல்லாமே எங்ககிட்ட இருக்கிறவங்க பூரா படித்த பசங்க. இல்லை, அதான் ஒரு பெரிய ஆபத்தாக இருக்குது. அதுதான் பசங்க வந்து வாழ்க்கையாக போயிடல சார். சார் படித்த பசங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த கட்சி தலைமை நல்ல வழிக்கு கொண்டு போதா கெட்ட வழிக்கு கொண்டு போதான்றது கிளியராக புரிஞ்சுக்குவாங்க. நாங்கள் அந்த மாதிரி கெட்ட வழிக்கெலாம் கொண்டு போக மாட்டோம். மக்களுக்கு எது பயனுள்ள போராட்டமோ அந்த போராட்டத்தை தான் முன்னெடுப்போம். சும்மா வாங்க போகலாம், போராடலாம், போய் டாஸ்மார்க்கை உடைக்கலாம் போகலாம், அதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறதில்ல. அப்படி பண்ணால் தான் அது அஃபென்ஸ் ஆகும். இல்லை, ஆனால் இன்றைக்கி ஆதவர்ஜனா பேசும்போது நாங்கள் வந்து நீங்களாம் தயாராக இருங்க. ஆமாம் சார், நாளைக்கு போராட்டம்னா தயாராக தான் சார் இருக்கணும். கட்சினா தான் சார், மக்களுக்கு போராடுறதுனா என்ன இருக்குது? இவங்க இப்போ இன்றைக்கி அரசாங்கத்தை கேட்குறோம், கிடைக்கலனுக்குள்ள என்ன பண்ண முடியும்? போராடி தானே ஆகணும். கிரவுண்டில் ஆளே இல்லை அப்படின்னா நாளைக்கு 10 பசங்களுக்கு வழக்கு வாங்கினா கூட அவங்களுக்கு யார் போய் நிற்பாங்க? சார் இன்னைக்கு வந்து வழக்கறிஞர் அணியில் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாவட்ட பொறுப்பு மட்டும்தான் இப்போ போட்டிருக்காங்க. எல்லா அணிக்கும் பொறுப்பு போடக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே ஆள் இருப்பாங்க சார். அது எப்போ போடுவாங்க? அதான் அடுத்தடுத்த 1 by 1 சார். இப்போ தான் சார் குழந்தை பிறந்திருக்குது, தவக்கணும், முட்டி போட்டு நடக்கணும், ஓடணும், அப்புறம் தான் சார் போக முடியும். எடுத்த உடனே பிடி உஷார் ரேஞ்சில் ரன்னிங்கில் ஓடுங்கன்னா எப்படி ஓட முடியும்? 26 தேர்தலை சந்திக்க போறீங்களா? கட்சி வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் முடிஞ்சிருக்கு சார், 2வது வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. நீங்க வந்து இப்போ இன்னைக்கு எங்க தளபதி சொல்லியிருக்காரு, 9 மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு அடுத்த பொதுக்குழுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எலெக்ஷனை சந்திச்சு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, இந்த 9 மாசத்துக்குள்ள நமக்கு டைம் பீரியட் 9 மாசம் தான் சொல்லுது. இந்த 9 மாசத்துல எப்படி கட்சியை வந்து கட்டமைச்சு இதை எப்படி தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா உருவெடுக்கிறாருன்னு பாருங்க, பார்க்க தானே போறீங்க. இல்ல, நீங்க வந்து விசிகா மாதிரியான கட்சி கூட ஒரு இணக்கமா போய் ஒரு கூட்டணி ஏற்படுத்தி ஒரு பாலிடிக்ஸை பண்ணுவாங்க சார். எங்க தலைவரை பொறுத்த அளவுக்கு சார் ஃபெமிலியர் ஸ்டார், நாங்கள் யாரு கூடயும் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தலைவர் சொல்லிட்டாரு, எங்கள் கூட வர்றவங்கள நாங்கள் வந்து சேர்த்துக்கிறோம், கூட்டணியிலையும் பங்கு கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டாரு. விசிகா கூட போகணும், அதிமுக கூட போகணும் அப்படிலான்றது இல்லை சார். இன்றைக்கி என்ன தான் வந்து அதிமுக பெரிய ஸ்டாராக இருந்தால் கூட யாராவது ஒருத்தவங்க ஃபெமிலியரான ஸ்டார்னு காட்டுங்க, அது அம்மாவோட போயிடுச்சு.
அடுத்தது எங்கள் தளபதி தான் சார். இல்லை சார், நீங்கள் தளபதி ஸ்டார்னு சொல்கிறீங்க, ஆனால் பூத் கமிட்டிக்கு கூட ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க. சார் நீங்களே முடிவு பண்ணாதீங்க. இப்போ நான் தானே சொல்கிறேன், மாவட்டத்துக்கே 15 பேர் தான் சார் போட்டிருக்கிறோம். அடுத்தடுத்து இப்போ இப்போ பொதுக்குழு முடிஞ்சு போச்சு. இதை தேர்தல் கமிஷனுக்கு அமுச்சு விட்டு பொதுக்குழு ஃபஸ்ட்டு பொதுக்குழு முடிஞ்சுன்னா அடுத்தடுத்து எல்லா வேலையும் செய்ய போகிறாங்க சார். ஆட்டோமேட்டிக்காக செய்ய போகிறாங்க சார். இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்க, நீங்களே தான் சொல்கிறீங்க கிரவுண்டில் ஆள் இல்லைங்கிறீங்க. கிரவுண்டில் ஆள் இல்லைன்னு சொல்ல, அதை கட்டமைக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. அதான சார் எல்லாருமே பசங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க, அனுபவம் இல்லாத பசங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 15 பேர் ஒரு பேரல் பாடியில் போடுறீங்களா, 10 பேரை பழைய ஆளை போடுங்க, 5 பேரை வந்து மாற்று கட்சியிலேருந்து வர்றவங்களோ புது ஆளுங்களை போடுங்க, அவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சவங்களை போடுங்க. போட்டால் கிரவுண்ட் லெவல் தானாக தெரிஞ்சிட போகுது. இல்லை சார், நீங்கள் உங்கள் இஷ்யூலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 15 லட்ச ரூபா கேஸை கூட இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் இவங்க கோட்டை விட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் எப்படி அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க, இதெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்துவாங்க? இல்லை சார், அதாவது இப்போ இன்னைக்கு பொதுச் செயலாளருடைய பேச்சை கவனிச்சிங்களா? இன்னைக்கு பொதுச் செயலாளருடைய பேச்சு கடைசியாக கவனிக்கல. நாங்கள் யாருக்கிட்டையும் பணம் வாங்கலை, நாங்கள் எதுவும் பண்ணலை, ஆனால் இதுவரையும் நாங்கள் உழைச்சவங்களுக்கு தான் பதவி கொடுத்தோம். அதில் வந்து எங்களுக்கு துளி கூட எங்களுக்கு மாற்று கருத்துலாம் இல்லை சார். உழைச்சவங்களுக்கு கண்டிப்பாக எந்த இடத்துல இருந்தால் சபை ஏற்றி தான் சார் ஆகணும். ஆனால் இன்றைக்கி என்ன பதில் சொல்லியிருக்காரு? மாற்று கட்சியிலேருந்து வந்தாலும் தளபதியோட ஆலோசனைப்படி நாங்கள் இன்றைக்கி பதவி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. பதவி கொடுக்குட்டு இப்போ புதுசாக வர்றவங்க மாற்று கட்சியிலேருந்து வர்றவங்க அனுபவசாலியாக தான் வருவாங்க. இது பேஸ்மெண்ட் பண்ணுறதுலாம் இப்போ ஈஸி சார். இது அந்த காலம் இல்லை சார், இது டெக்னாலஜி காலம் சார். மேக்ஸிமம் 1 வீக்கில் அதெல்லாம் ரெடி பண்ணலாம் சார். இல்லை, இப்போ குறிப்பாக ஒரு பெரிய கட்சி துவங்கப்படும் போது பழைய கட்சியில் முன்னாள் அரசியல் பிரமுகர்களாக இருந்திருப்பாங்க, அமைச்சர்களாக இருந்திருப்பாங்க, ஒரு எம்எல்ஏவாக இருந்திருப்பாங்க, அவ்வளோ பெரிய அனுபவம்ல ஆட்கள் வர்றது வந்து வழக்கமாக இருக்கும். ஆனால் உங்கள் கட்சிக்கு யாருமே வரலையே. நாங்கள் ஒன்றும் வர சொல்லி ஸ்டார்ட் பண்ணலையே சார். நாங்கள் தான் யாருமே வர வேணும்னு தானே சொல்லிட்டு இருந்தோம். இல்லை, வழக்கமாக வந்து இப்போ ஒரு எந்த கட்சி ஆரம்பித்தாலும் இப்போ ஒரு கட்சியோட தலைவர், இப்போ நானே வந்தேன், நான் வந்து பொதுச் செயலாளர் முன்னிலையில் தான் போய் சேர்ந்தேன். ஒரு பெரிய பெரிய ஆளுங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, யார் கூட போய் சேரணும்னு நினைப்பாங்க, யாரை போய் பார்த்து கட்சியில் இணையணும்னு நினைப்பாங்க, தலைவரை பார்த்து தான் நினைக்கும். தலைவருக்கு ஷெட்யூல்டு கரெக்டாக இருக்குது, இது முடிஞ்ச உடனே வரப்போறாரு, எவ்வளோ பேர் பின்னாடி வரப்போகிறாங்க எல்லாம் தயாராகிட்டு தான் சார் இருக்குது லிஸ்ட்டு. வரப்போகிறாங்களா இல்லையா பாருங்கள், நீங்களே பார்க்க தான் போகிறீங்க. எந்த கட்சியிலேருந்து வருவாங்க? நீங்கள் எல்லா கட்சியிலேருந்து வருவாங்க சார். மாவட்ட லெவலில் பொறுப்பாளர், மாவட்ட லெவலில் பொறுப்பாளர் வருவாங்க, எக்ஸ்எம்எல்ஏ நிறைய பேர் வரதான் போகிறாங்க, ஒன்றிய பொறுப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் வரதான் போகிறாங்க, நானே நிறைய பேரை கூப்பிட்டு வருவோம் சார். இல்லை, ஆனால் வெளிப்படையாக பார்த்தா யாரும் விஜய்க்கு ஆதரவாக ஒரு பேச்சே இல்லையே. மற்ற கட்சியில் முன்னாள் பிரமுகர்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், யாருக்குமே விஜய்க்கு எந்த ஆதரவுமே வந்து பொது வெளியில் தரவே இல்லை. நீங்கள் சார் ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து ஒருத்தவனை அடிக்கணும்னு நினச்சா யார் சார் தலைவன்? இல்லை, நீங்கள் சினிமா டைலாக் மாதிரி சொல்கிறீங்க. சினிமா டைலாக் இல்லை சார், ஒட்டுமொத்த பேரும் அவ எப்படி சொல்லுவாங்க? இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளில் ஃபெமிலியர் ஸ்டார் எங்கள் தலைவர் சார். நீங்கள் வந்து படத்திலிருந்து வந்து ஒரு இமேஜை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க, பொலிட்டிக்கல் இமேஜாக இன்னும் அவர் விஜய் கிரியேட் ஆகலையே. ஏன் சார் கிரியேட் ஆகல? அப்படி இல்லை, நீங்கள் ஒரு போராட்டத்தை 15 வருஷமா 20 வருஷமா மக்கள் இயக்கத்துல இருந்து மக்களுக்கு என்ன சேவை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தானே வராரு. அவர் எங்க செய்யாம இருக்காரு? இப்ப கிட்டத்தட்ட 3 வருஷமா ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கூட யார் நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ, மார்க் எடுக்கிற பசங்களுக்கு அதெல்லாம் அந்த மாதிரி சேவை பண்ணிட்டு தானே வராரு. ஒரு மேல வைக்கக்கூடிய பெரிய விமர்சனம், அவர் வந்து பனையூர்லேருந்தே வெளியே வர மாட்டேங்கிறார், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறார் அப்படிங்கிறீங்க. எல்லாருமே தான் சொல்றாங்க. நீங்க ஆனா என்ன சொல்றீங்க? நாங்க பொலிட்டிக்கல் விட்டு வெளியே வரலன்னு சொல்ற அறிவாளிகளுக்கு ஒரு பதில் சொல்லட்டுமா? என் தலைவர் ஒரு 1/2 மணி நேரம் ரோட்ல நடக்க விடுறோம், 1/2 மணி நேரம் ரோட்ல நடக்க விடுறோம், என்ன ஆகுதுன்னு பாப்போமா? மொத்த போலீஸும் எங்க பின்னாடி தான் நிக்கணும். இல்ல சார், நான் என்ன அதை தான் சார் நானும் சொல்றேன், மொத்த போலீஸும் எங்க பின்னாடி தான் நிக்கணும். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போலீஸ் இருக்காது. எங்க தலைவரை ரோட்ல நடக்க விட்டனா இல்ல அவர் எல்லாத்துக்கும் இது மாதிரி வந்து கலந்துக்கிட்டாருன்னா இது இன்னும் இந்த ஒரு 15-20 நாள்ல நடக்க தான் போகுது. மொத்த கவர்மெண்ட் இல்லாட்டி பாதுகாப்பு இல்லைன்னுவீங்க, என்ன பண்ணுவீங்க? அதனால தான் எங்க தலைவர் வந்து டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்றாரு. ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுறாரு. நம்மளால டிராஃபிக் ஆகக்கூடாது, நம்மளால பிரச்சனைகள் வரக்கூடாது. உடனே இவங்க என்ன இதை வந்து ஒரு சாதகமாக பயன்படுத்தி ஒரு பனையூர் விட்டு வர மாட்டார், அதை விட்டு வர மாட்டார். வர விட்டு பாருங்க, இன்னைக்கு மாநாடு நடந்துச்சு, ஒரு கட்சியில் மாநாடு நடந்தா, இதே திமுகவில் மாநாடு நடந்தா, இப்போ இருக்கிற முதலமைச்சர் நேராக மாநாடு மேடைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துடுவாரா, இல்லை படப்பழத்தெல்லாம் காமிச்சு ஃபுல்லாக நடுவில் தேரோட்டம் மானோட்டம் எல்லாத்தையும் ஆட விட்டுட்டு எப்படி வருவாருங்க? கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு, ஒரு கால்குலேஷன் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ட்ரெடிஷன். ஏன் எங்கள் தலைவர் செய்யலை? இல்லை, உங்கள் தலைவருக்கு அந்த முறையே தெரியல அப்படிங்கிறாங்க. ஏன் முறை தெரியல? விழுப்புரத்துலேருந்து கிட்டத்தட்ட, அதாவது விக்கிரவாண்டியிலேருந்து விழுப்புரம் பைபாஸ், ஜானகிபுரம் பைபாஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர் டிராஃபிக் இருந்தது தெரியுங்களா? அந்த டிராஃபிக்கில் குறிப்பிட்ட நேரத்தில் எப்படி மாநாட்டுக்கு வர முடியும்? அதுதான் எங்கள் தலைவர். அதுதான் சார் எங்கள் தலைவர். ஒன்றும் இல்லை, இப்போ இன்னைக்கு ஒரு வரவேற்பு கொடுத்து தான் நான் வருவேன். ஒரு 500 டூ இப்போ ஒன்றும் இல்லை. எங்கள் பொதுச் செயலாளர் வந்தார், நானே 2000 பேரை கூட்டி நிப்பாட்டினேன். 1500 பேர்லேருந்து 2000 பேரை கூட்டி நிப்பாட்டினேன். என் தலைவர் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? இல்லை சார், அப்போ எவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகும்? விஜய் அவர்களை விட எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருந்துச்சு. ஆனால் அவர் எப்பவுமே தன் தொண்டர்களை சந்திச்சாரு, மக்களை சந்திச்சாரு. மாவட்ட செயலாளர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் உட்காந்து பேசிட்டு வருவார். இவரும் சந்திக்க தான் போறாரு. இன்னைக்கு கூட தான் மகளிர் அணியோட உட்காந்து சாப்பிட்டாரு. முடிஞ்சிச்சுன்னு போகலையே. இல்லை, ஆக்சுவலி நீங்கள் என்ன அப்படின்னா ஒரு கூட்டத்தை போட்டு
ஒரு மண்டபத்தை போட்டு நீங்க அதுல உட்கார்ந்து சாப்பிட்டது ஒரு பெரிய சொல்றீங்க. நான் திரும்பவும் நான் வந்து உங்க கட்சி மேல இருக்கிற ஒரு விஷயத்தமா கேட்கிறேன். ஒரு மாவட்ட செயலாளரை நேரடியாக சந்திக்காத தலைவர் எப்படி கட்சியை வளர்ப்பாரு? கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகுது சார். மாநாடு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் தான் சார் ஆகுது. அதுக்கு இடையில வந்து இந்த படம் ஒப்பந்தம் ஆயிடுச்சு. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் இந்த பதில் தான் நாங்க சொல்ல போறோம். இந்த படம் ஷெட்யூல்டு முடிஞ்சு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மாவட்ட செயலாளரில் சாதா என்ன மாதிரி ஒரு தொண்டனுக்கு ஒரு பிரச்சனைனா கூட எங்களை சந்திக்க தான் போகிறார். அதை பார்க்க தான் போகிறீங்க. கண்டிப்பாக பாருங்கள், 2வது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி எங்கள் தளபதி விஜய் வரதான் போகிறார். இல்லை, யூடியூப்லேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் பெரிய பதவி கிடைக்குது, நீங்கள்லாம் கிரவுண்டில் வேலை செய்கிறீங்க, கிடைக்க மாட்டேங்குதுல்ல? தேவையில்லை சார், எங்களுக்கு தளபதி முகம் போதும் சார். எங்கள் உழைப்பை பார்த்து அவர் கொடுப்பார். அப்போ நீங்கள் இன்னும் ரசிகராக தான் இருக்கீங்களே தவிர ஒரு அரசியல் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க சார். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்து எங்களை ரசிகராக எடுத்துக்கிட்டாலும் சரி, எங்களை தொண்டனாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துங்க சார். எங்களுக்கு தளபதி தான் சார் முகம். இல்லை சார், நான் இப்போ கூட உங்கள்கிட்ட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறேன், நான் பதவிக்கோசரம் தான் போன வந்தெல்லாம் என் இஷ்யூவில் சொன்னாங்க. இப்போ கூட சொல்கிறேன், என் தளபதிக்கோசரம் 2026 என் தளபதி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் சந்திக்கிட்டு சார். சந்திக்கிறவர் எனக்கு எந்த பொறுப்பு வேணாம். ஏன்னா இது நான் தளபதின்ற முகம் நீங்கள் தொண்டனா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை என்ன ரசிகனா எடுத்துக்கிட்டாலும் சரி, 2026 வரை எங்களுக்கு பதவி வேணாம் சார். ஆனால் என்னை நம்பி வந்தவங்களுக்கு பதவி கொடுங்கன்னு தளபதிகிட்ட போய் ஃபைட் பண்ணுவேன். வருவார், இன்னொரு 15-20 நாள் இந்த ஷெட்யூல் முடிச்சுட்டு வருவார். நிச்சயமாக எங்களை சந்திப்பார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் பாரம்பரியமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய திமுக மாதிரியா திராவிட இயக்கங்கள் வந்து 1500-2000 பத்திரிகைகள் நடத்தியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அறிவு இயக்கமாக தான் செயல்பட்டுருக்கு. ஆனால் உங்கள் கட்சியில் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் வகுப்பு எடுக்கப்படவில்லை. ரசிகர்களை வச்சு எப்படி நம்ம வந்து அரசியல் வயப்படுத்த முடியும்? அதுதான் சார், இப்போ வந்து மேல்மட்ட பொறுப்பே ஒரு 7-8 பொறுப்பு தான் போட்டிருக்காங்க. தலைவர், பொதுச் செயலாளர், இணைச் செயலாளர், இந்த தேர்தல் பிரிவு செயலாளர், துணை செயலாளர் ஒருத்தர் போட்டிருக்காங்க. அந்த இவங்க வந்து கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் போட்டிருக்காங்க. ஒரு 7-8 பதவி தான் போட்டிருக்காங்க. மேல் மட்டத்தில் ஒட்டுமொத்த பதவியும் போட்டுட்டா அதுக்கு பிறகு தளபதிக்கு கீழே ஒரு அணி உருவாகும். அவங்களுடைய, அதாவது மக்களுடைய குறையோ தொண்டனுடைய குறையோ கேட்கறதுக்கு அது ஒரு டீம் ரெடி ஆகும். அந்த டீம் ரெடியான பிறகு இதை வந்து தளபதி தான் சரி பண்ண முடியும்னா அது தளபதி சரி. ஏன்னா அவர் முழு நேரமாக பாலிடிக்ஸ் உள்ளே வரப்போகிறாரு. இல்லை, நீங்கள் தலைவரை விட்டுருங்க, நீங்கள் எதை கேட்டாலும் நீங்கள் தலைவர்லேயே போய் நின்றுறீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கட்சி தன்னுடைய தொண்டர்களுக்கு ரசிகர்கள், நீங்கள் ரசிகர்கள்னு சொல்கிறீங்க, தொண்டர்களாக மாறுறாங்க, அவங்களுக்கு அரசியல் பயிற்சி கொடுக்கணுமே. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, போன மாதம் மட்டும் நான் பார்த்த வரைக்கும் திமுக வந்து ஒரு 1000 கூட்டம் போட்டிருக்காங்க. எதை பற்றி அப்படின்னா மும்மொழி கொள்கையை பற்றி விளக்க கூட்டங்களே போடுறாங்க. உங்கள் கட்சி மும்மொழி கொள்கை எப்படி பாதிக்க போகுதுன்னு ஒரு விளக்க கூட்டம் ஒரு 1000 கூட்டம் போட்டிருக்கணுமா இல்லையா? சிம்பிளாக கேட்டால் நாங்களே சொல்லிவிடுவோம் சார் மும்மொழி கொள்கைக்கெலாம். இல்லை அப்படி இல்லை சார். சார் நான் வந்து இஸ்லாமியன் சார், நீங்கள் இந்து சார். உங்கள் கோயிலில் என்ன சார் ஓதுவாங்க? எங்கள் மசூதியில் வந்து அரபி ஓதுவாங்க சார். உங்கள் கோயிலில் என்ன சார் ஓதுவாங்க? ஏதாவது மந்திரம் சொல்லுவாங்க. மந்திரம் அது எந்த மொழியில் சார் சொல்லுவாங்க? மந்திரம் தமிழில் சொல்லணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். நீங்கள் என்ன மொழியில் சார் சொல்கிறீங்க? கோயில்களில் சமஸ்கிருதத்தில் சொல்லிட்டுருக்காங்க. சமஸ்கிருதத்தில் நாங்கள் அரபியில் சொல்கிறோம் சார். நான் தமிழில் சொன்னால் நான் ஏற்றுக்கணும் சார். நீங்கள் தமிழில் ஒத்துக்குறாங்களா சார்? உங்கள் மந்திரத்தை தமிழில் சொன்னால் ஒத்துக்குவாங்களா? கோயிலுக்குள்ளே ஓதுற மந்திரத்துக்கே 2வது மொழி தேவையில்லை. எங்களுக்கு எதுக்கு மும்மொழிட்டு நாங்கள் சர்வசாதாரணமாக பேசிட்டு இருக்கோம். கோயிலில் சமஸ்கிருதம் நீக்கப்படணும், அங்கே தமிழ் தான் வரணும் அப்படிங்கிறதான் தமிழ்நாட்டினுடைய பெருநாள் கனவு. அதுக்கான போராட்டங்கள், வழக்குகள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. அதவே ஏற்றுக்காதோ நம்மளை மும்மொழி கொள்கை கூட நம்ம ஏன் சார் ஏற்றுக்கணும்? ஏற்றுக்கவே தேவையில்லை சார். நாங்கள் சிம்பிளாக இப்படியே பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுவோம் சார். இல்லை, நீங்கள் வந்து பசங்களுக்கு வந்து அரசியல் பயிற்சி கொடுங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சினிமா நரேஷன் தான் வைக்கிறீங்க. ஏன் வந்து நீங்கள் சார், நான் சொன்ன கருத்து தவறா? நான் அரபியில் வந்து என்னுடைய குரானை படிக்கிறேன், நான் தமிழில் படிப்பேனா? படிக்க மாட்டேன்ல. அதையே நான் படிக்க மாட்டேன்னக்குள்ள நான் படிக்கிற படிப்புக்கு எதுக்கு எனக்கு 3 மொழி? என் தமிழ் மொழி தாய்மொழியும் உலக மொழி இங்கிலீஷ் இருந்தால் போதும் சார். இதெல்லாம் சிம்பிளாக சொல்லி, இதுக்கு வந்து அது பெரிய வரலாறுலாம் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குற அவசியம்லாம் கிடையாது சார். தண்டவாளத்தில் போய் தலையை வச்சு படுக்கலாம், போய் அது இந்தியை போய் எரிக்கலாம். படிக்கணுன்றவன் கற்றுக்கிட்டோம் சார், வேணான்ட்டு போல. நாங்கள் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கல சார். படிக்கிறவனா அவனை போய் தடுக்கவும் இல்லை சார். நாங்கள் உங்களோட பேச்சில், உங்களோட கருத்தில் வந்து ஒரு போராட்டமே இல்லையே. அதில் வந்து நீங்கள் ஒரு போராட்டங்களை கொச்சப்படுத்துற மாதிரி தான். எப்படி போராட்டம்னா, எங்கள் ஆளுங்களை பூரா எல்லாத்தையும் ஜெயிலுக்கு போக வச்சுட்டு அவங்கள போய் அடிங்கடா உதங்கடா நம்ம மும்மொழி கொள்கை. அவங்களும் இப்போ மத்திய சர்க்காரும் வந்து ப்ரெஷர் கொடுக்கல, இதை பண்ணி தான் ஆகணும். எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் வந்து மும்மொழி கொள்கையை கொண்டு தான் வரணும்னு அவங்க சொல்லுவாங்க. 2500 கோடி பணம் தர மாட்டேங்கிறான், நீங்கள் ப்ரெஷரே கொடுக்கலங்கிறீங்க நீங்கள் சார். 2500 கோடி இப்போ இவங்களுக்கு திராணி இல்லைன்னு அர்த்தம். தமிழக அரசு இவங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் நிப்பாட்ட சொல்லுங்க. அது எப்படி சார் நிப்பாட்ட முடியும்? அது நிப்பாட்ட சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்கள் இந்தியாவோட டேக்ஸ் சிஸ்டமே வந்து நாம் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு சாயங்காலம் இன்னைக்கு நைட்டு தூங்குறோம் அப்படின்னம்னா நாம வரி கட்டாமல் வாழவே முடியாது சார். நம்ம வரி கட்டுறது நிறுத்தினா இந்தியாவே பிச்சைக்காரன் சார். வரி கட்டாமல் நம்ம சாப்பாடே சாப்பிட முடியாது. ஆமாம் சார், தென் தமிழகம் வரி கட்டாமல் நிறுத்தினா நாங்களும் அதை தான் சொல்கிறோம். இந்தியாவே வல்லரசார் தமிழ் பிச்சைக்காரன் நாடு ஆகிடும். வரி கட்டாத ஒரு முறையை நாம் நடைமுறைப்படுத்தவே முடியாது தான். ஆமாம், அப்போ நீங்கள் எதே ஃபைட் பண்ணாதானே அவன் ரிலீஸ் பண்ணுவான். நீங்கள் ஃபைட் பண்ணாமல் அவன் கொடுக்குற ப்ரெஷரை மட்டும் நீங்கள் ஏற்றுவீங்க. அப்போ நீங்கள் ஃபைட் பண்ணணும்ல.
40 பேர் 39 பேர் இருக்காங்களா, எதுக்கு இருக்காங்க? இல்லை சார், அவங்க பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க. சரி, அவங்க விடுங்க. அவங்க வந்து ஃபைட்டே பண்ணல. எப்படி சார் அவங்க ஃபைட் 39 பேர் ஜெயிச்சாங்க சார், அதுதான் சொல்கிறேன். அவங்க தான் ஃபைட் பண்ணல, நீங்கள் ஃபைட் பண்ணலாம்ல, நீங்கள் இறங்கி போராட்டம் பண்ணணுமா இல்லையா? கண்டிப்பா மக்கள் களத்துக்கு போராட தான். இன்னைக்கு கூட எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு எங்க தலைவர் பொதுக்குழுல பேசியிருக்காரு. திரும்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, தலைவர் பேசியிருக்காரு, தலைவர் அறிக்கை கொடுத்திருக்காரு. ஆமா சார், இப்ப தலைவர் சொன்னாதான் நீங்க போராட்டத்துல இறங்க முடியும். அப்ப நீங்க கட்சி என்னவா, அப்ப நீங்க வந்து கட்சி ஒரு மாவட்ட லெவல்ல நீங்க போராட்டம் பண்ணணுமா இல்லையா? அப்பதானே ஒரு சார் கண்டிப்பா பண்ணதான் சார் போறோம். எந்த பிரச்சனைக்கு எந்த பிரச்சனை அதாவது வந்து எங்களை வந்து கொண்டு வராங்களோ அந்த பிரச்சனைக்கு நாங்க போராட தான் போறோம். நாங்க வீட்டுல எல்லாம் உட்கார்ந்து உங்களுக்கு போராட வேண்டாம் அப்படிலாம் கிடையாது. போராடலாம் எப்படி இந்த கட்சி முன்னுக்கு வரும்? அதுதான் நானும் உங்கள்ட்ட கேட்கிறேன். அதாவது தாவேக்கால இருக்கிற அத்தனை பேருமே போராட்ட குணம் கொண்டவன் தான். அப்படி இல்லைன்னா வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 13 லட்சம் பேர் 14 லட்சம் பேர் கன்னியாகுமரியிலேருந்து இங்கேருந்துலாம் வரமாட்டான். தலைவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். தலைவர் வார்த்தைக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். முன்னும் ஒரு 20 நாள் வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. தாவேக்கால இருக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி எங்களோட உரையாடினீங்க. குறிப்பாக கட்சியில் வந்து இந்த 15 லட்சம் கரப்ஷன் குறித்தெல்லாம் நடந்துச்சு. அது குறித்து நான் சில கேள்விகளை எழுப்பினேன், அதுக்கு எந்த பதிலும் வரலைங்கிறத வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக கட்சியினுடைய நடைமுறைகள் வந்து இன்னும் மாற்றப்படணும், கிரவுண்டில் வந்து இன்னும் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் சொன்னீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து உங்கள் கட்சியில் என்ன நடக்குதுன்னு. உங்களோட நேரத்தை வந்து எங்களோட பகிர்ந்துருக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.